கேரளா திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் பூரம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சோன்னே ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போனோன்னா முதல் இடத்துல பாத்ரூம் போகுது யானை. மனுஷன் பண்ணுற மாதிரியே. அப்புறம் குளிக்குது. குளித்து முடித்து ரிஃப்ரெஷ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வாக்கிங், வீட்டுக்குள்ளாரையே ஒரு சின்ன வாக்கிங். அதை சின்ன வாக்கிங் முடிச்சோடனே தனக்குன்னு ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் செட்டில் ஆகுது. இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷனில் நின்று கால் வலித்து கடவுளுக்காக இந்த யானையும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி இந்த யானைக்கு மக்கள் நன்றி செலுத்தினது அத்தனையும் ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போது இந்த யானை இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டில் யானையை வளர்க்குறாங்க. இங்கே நிறையா யானை வளர்த்துட்ருக்காங்க. நான் இப்போ பார்த்த சமயத்தில் இந்த யானை பாருங்கள், தன்னை கட்டி போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே எவ்வளோ அழகாக அவங்க சொல்கிறத கேட்கு. லெஃப்டில் ரைட்டில் நகர சொன்னால் நகருது. அழகு. யானைனாலே அழகு, யானைனாலே லக்கி. அது கேரளா பீப்புள் யானையை ரொம்ப 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 மதிக்கிறாங்க. யானையோட உறவாடுறாங்க. எலிஃபண்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஒன். யானையும் கடலும் ஒன்று. பார்க்க பார்க்க சலிக்காத இன்பம். மேலே இருக்கிற செயினை கழட்டுறதுக்காக எப்படி வளைஞ்சு கொடுக்குது பாருங்கள். 10 அடி யானை இருக்குன்னு நினைக்கிறேன். 10 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் இந்த யானை. தந்தை எவ்வளோ பெருசு. காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ராஜாவா சிங்கம், அதாவது யானையாட்ட ரொம்ப கெத்தை சுற்றிட்டு இருந்தது. இங்கே தன்னுடைய அன்பை எவ்வளோ அழகாக காட்டுது பாருங்கள். காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த யானையோட கெத்தை விட இப்போ இந்த யானை காட்டுற அன்பு தான் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். யானையை பார்க்குறது லக்கி. யானையை நேரில் பார்க்குறது ஒரு வருஷத்தில் ஒரு கடமை, அல்லது ஒரு மனித பிறவியில் ஒரு கடமை. கடவுளை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இது. ஓம் கணபதி.